கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்த ஜோடி பாதை மாறக்கூடுமோ மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் மாறுமோ நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூமே பன்னீர் மரம் சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட. Thank you, my favorite song. இது திவாகர்னாவுடைய டாட்டர். She is a playback singer. சஞ்சனா பேரு. அந்த டூ அந்த சாங் பண்ணது அவதான். என்னோட நீஸ். நைஸ் தேங்க்யூ சஞ்சனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க உட்கா. ஸோ ப்ளீஸ் உங்களோட ஐ திங்க் சாரே ரொம்ப அழகாக சொல்லிட்டார், அந்த சாங்கோடய ஆரம்பிச்சிடலாமே ப்ளீஸ். 2 தங்கமேனு சொன்னியே வைரமேனு வழிஞ்சியே how can you do this to me ஓ பேபின்னு ஆசையா கொஞ்சி கவுத்தியே how dare you do this to me அவளை விட்டு என்ன வந்து கட்டிக்கிட்டு வைக்கலாம் எட்டு கெட்டு காதல் கட்டோட்டு உனக்கு ஃபேவரட் நானே தானே சொல்லிவிட்டு ஒழுங்கா கட்டுப்பட்டு தாலிய கட்டு நோ 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 டூ டு டு நோ 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 டூ டு டு நீங்க பாடுறதுக்கு அப்புறம் வெரி நைஸ் சூப்பர். நான் பாபண்ணான் தான் கூப்பிடுவேன் அவரை. ஸோ தட்ஸ் லைக் மை வீட்டில் அப்படிதான் கூப்பிடுவேன். வீட்ல பாபு என் பேரு. பாபண்ணா வாட் வி கால் ஹிம். ஸோ எனக்கு அவர் ரொம்ப ஃபேவரட். ஸோ எனக்கு எவ்வளோ அவரை பிடிக்கும்னா சின்ன வயசுல எனக்கு கனவுலலாம் வருவார். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டே. அப்புறம் அவர் வந்த உடனே நான் சொல்வேன் நீங்கள் என்னோட ட்ரீமில் வந்தீங்க அப்படின்னு. கரெக்டாக அவர் வருவார் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப நான் எப்போவுமே அவர் கூட தான் இருப்பேன். அவர் எங்கேயாச்சும் இருந்தால் நானும் கூட இருப்பேன். அண்ட் எனக்கு என்ன தெரியும்னா அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். He loves this cooking, he loves his job, but he's never seen it like that. It's always been his passion, and I'm also in the same. நானு இதே ஆர்டிஸ்ட் நானு கூட தான். ஸோ எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது இந்த ஹார்ட் ஒர்க் இதுதான் எனக்கு டிரைவிங் இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன இருந்தாலும் சரி அவர் வந்து எனக்கு அப்பா சொல்லிட்டு இருப்பாரு அந்த எவ்வளோ ஆனியன்ஸ் அவங்க அப்படியே ப்ரெப் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் எனக்கு 2 கட் பண்ணால் வீட்டில் டயர்ட் ஆகிட்டு போய் உட்காந்துருவேனா. ஸோ எனக்கு நிறைய வாட்டி நான் யோசிச்சு நானும் ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது சில வாட்டி நிறைய டேக் போகும், ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும். நான் இதை யோசிச்சிருக்கேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். இதை யோசிச்சு நான் அதை திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஹீஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இன் த ஃபேமிலி.